நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 8 கேட்டகரியாக கொஸ்டின் வரலாம். சரிங்களா? என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்டீரியா டிசீஸ். என்னையா? பாக்டீரியா நோய்கள். சரிங்களா? பாக்டீரியா நோய்கள். சரிங்களா? பாக்டீரியா நோய்கள். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா வைரஸ் நோய்கள். சரிங்களாயா? ரெண்டாவது என்ன அப்படின்னா வைரஸ் நோய்கள். மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் குறைபாட்டினால வரக்கூடிய நோய்கள். விட்டமின் குறைபாட்டினால வரக்கூடிய நோய்கள். நாலாவது என்னப்பா? புரோட்டோசோவா நோய்கள். என்னதுயா? நாலாவது வந்து புரோட்டோசோவா நோய்கள். சரிங்களா? புரோட்டோசோவா நோய்கள். அஞ்சாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா தாது உப்புகள் பற்றாக்குறையினால வரக்கூடிய நோய்கள். என்னையா? தாது உப்புகள் பற்றாக்குறையினால வரக்கூடிய நோய்கள். ஆறாவது என்ன வரும் அப்படின்னா சத்து பற்றாக்குறைவினால வரக்கூடிய நோய்கள். என்னப்பா? சத்து பற்றாக்குறைவினால வரக்கூடிய நோய்கள். ஏழாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சத்து பற்றாக்குறையினால. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது என்ன அப்படின்னா பாக்டீரியா வைரஸ் விட்டமின் புரோட்டோசோவா தாது உப்புகள் சத்து பற்றாக்குறையினால வரக்கூடிய நோய்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பூஞ்சைகள்னால மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்கள். என்னப்பா? பூஞ்சைகள்னால மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்கள். எட்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மரபியல் நோய்கள். சரிங்களா? நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 8 கேட்டகரியில தான் வரும் கொஸ்டின் வரும். 2 மார்க் வந்து எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 2 மார்க் உங்களுக்கு உறுதியாக இந்த நோய்கள் தலைப்புல இருந்து உண்டு. சரிங்களா? ஒன்று வந்து என்னப்பா பார்த்தா பாக்டீரியா நோய்கள், ரெண்டாவது வைரஸ் நோய்கள், மூணாவது விட்டமின், நாலாவது புரோட்டோசோவா, 5 தாது உப்புகள், 6 சத்து பற்றாக்குறையினால, 7 பூஞ்சைகள், 8 வந்து மரபியல் நோய்கள். இந்த 8 கேட்டகரி தலைப்புல நோய்களை வந்து நீங்க டிஃபரன்ஸ் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா உறுதியாக 2 மார்க் எடுத்துடலாம். வாங்க 1 by 1 பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியா நோய்கள். என்னையா? பாக்டீரியா டிசீஸ். சரிங்களா? பாக்டீரியா டிசீஸ். என்னையா? பாக்டீரியா நோய்கள். என்ன அப்படின்னா முதல்ல பாக்டீரியா அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரியணும். சரிங்களா? பாக்டீரியா அப்படின்னா முதல்ல யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னு தெரியணும். பாக்டீரியாவை யாரு கண்டுபிடிச்சா அப்படின்னா யார்ப்பா கண்டுபிடிச்சா? ஆண்டன் வான் லூவன்காக். யாரியா? ஆண்டன் வான் லூவன்காக். ஆண்டன் வான் லூவன்காக். ஆண்டன் வான் லூவன்காக். ஆண்டன் வான் லூவன்காக் தான் யாரை கண்டுபிடிச்சா? பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவன்காக். சரிங்களா? பாக்டீரியாவை கண்டறிந்தவர். இவர் யாரு? வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிய நுண்ணோக்கியை கண்டறிந்தவரும் இவர் தான். என்னப்பா? எளிய நுண்ணோக்கியை கண்டறிந்தவரும் இவர் தான். என்னதுப்பா? எதை கண்டுபிடிச்சிருக்காரு? எளிய நுண்ணோக்கியை கண்டறிந்தவரும் இவர் தான். எளிய நுண்ணோக்கியை கண்டறிந்தவரும் இவர் தான். ரத்தம் சிவப்பணுக்களால் ஆனது அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். என்னப்பா? ரத்தம் சிவப்பணுக்களால் ஆனது அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். ரத்தம் சிவப்பணுக்களால் ஆனது அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். சரிங்களா? மனிதன் ரத்தம் சிவப்பணுக்களால் ஆனது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி, ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி, நுண்ணுயிரியலின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் இவர் தான். நுண்ணுயிரியலின் தந்தை அப்படின்னு யாரு? இவர் தான். நுண்ணுயிரியலின் தந்தை அப்படின்னு கேட்டாலும் யார்தாயா? ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி. யார்யா? ஆண்டன் வான் லூவன்காக். அப்ப ஆண்டன் வான் லூவன்காக் என்னென்னலாம் கேட்கலாம்? பாக்டீரியாவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவன்காக். நுண்ணுயிரியலின் தந்தை யார் அப்படின்னாலும் ஆண்டன் வான் லூவன்காக் தான். எளிய நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யார் அப்படின்னாலும் ஆண்டன் வான் லூவன்காக் தான். ரத்தம் சிவப்பணுக்களால் ஆனதுனாலும் இவர் தான். மனித விந்தணுக்களை படமறைந்து விளக்கியவர். அதாவது வால் பகுதினா சைட்டோபிளாசம் இருக்கு, தலைப்பகுதினா அக்ரோமோசோம் இருக்கு, அதையும் படம் வரைந்து விளக்கியவரும் ஆண்டன் வான் லூவன்காக் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பாக்டீரியாவின் தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க. பாக்டீரியாவின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் கோச். யாரியா? ராபர்ட் கோச். பாக்டீரியாவின் தந்தை யார் அப்படின்னு கேட்டா ராபர்ட் கோச். கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவன்காக். கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஆண்டன் வான் லூவன்காக். பாக்டீரியாவின் தந்தை யாருப்பா? ராபர்ட் கோச். சரிங்களா? அதுக்கடுத்து பாக்டீரியா எந்த யூனிட்ல மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. எந்த யூனிட் அப்படின்னா மைக்ரான் அல்லது மில்லி மைக்ரான். சரிங்களாயா? மைக்ரான் அல்லது மில்லி மைக்ரான். எந்த யூனிட்லயா? மைக்ரான் அல்லது மில்லி மைக்ரான் யூனிட்ல மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. மைக்ரான் அல்லது மில்லி மைக்ரான். சரிங்களா? எதுல மெஷர்மெண்ட் பண்ணுவாங்கயா? மைக்ரான் அல்லது மில்லி மைக்ரான் அல்லது மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அல்லது என்னப்பா? மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மீட்டர்? மைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 4 யூனிட் பிசிக்ஸை பொறுத்தளவில் தெரிஞ்சிருக்கணும். கன்வர்ஷன். ஒரு மைக்ரோமீட்டர், மைக்ரோமீட்டர்னா மீஎம் போடுவாங்க. 10⁻⁻6 மீட்டர். ஒரு மைக்ரோமீட்டர் என்பது 10⁻⁻6 மீட்டர். ஒரு நானோமீட்டர் எவ்வளவு அப்படின்னா 10⁻⁹ மீட்டர்.
ஒரு ஆங்ஸ்ட்ராம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. 10⁻⁻10 மீட்டர். ஒரு பெர்மி எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பெர்மி அப்படின்னா 10⁻⁻15 மீட்டர். சரிங்களா? இந்த 4 கன்வர்ஷன் ஃபேக்டர் தெரியணும். ஒரு மைக்ரோமீட்டர் அப்படின்னா 10⁻⁻6 மீட்டர். ஏன் இது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாக்டீரியாவை மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய அளவு. சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁻9 மீட்டர். ஏன் இது தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வைரஸையும் ஆல்சோ அணுவை அளவிடக்கூடிய அணு எதனால அளவிடுவாங்க அப்படின்னா நானோமீட்டர்லையும் அளவிடலாம், ஆங்ஸ்ட்ராம்லையும் அளவிடலாம். சரிங்களா? இது வைரஸை அளவிடக்கூடியது. சரிங்களா? ஒரு ஆங்ஸ்ட்ராம் அப்படின்றது எவ்வளவு அப்படின்னா 10⁻⁻10 மீட்டர். இது எதனுடைய ஆரம் அப்படின்னு கூட கேட்பாங்க. அணுவினுடைய ஆரம். இது என்னப்பா? அணுவினுடைய ஆரம். இது என்ன ஆரம்? அணுவினுடைய ஆரம். இது கேட்டாங்கன்னா போடணும். அணுவினுடைய ஆரம். இது அணுக்கருவின் ஆரம். இது என்னப்பா? அணுக்கருவினுடைய ஆரம். இது என்னப்பா? அணுக்கருவினுடைய ஆரம். அணுவினுடைய ஆரம் 10⁻10. அணுக்கரு அதாவது அணுவினுடைய உட்கருவினுடைய ஆரம் அப்படின்னா 10⁻⁻15 மீட்டர். சரிங்களாயா? 10⁻⁻15 மீட்டர் அப்படின்றது தெரியணும். சரிங்களா? அப்போ பாக்டீரியாவை எதனால் அளவிடுவாங்க? மைக்ரான் அல்லது மில்லி மைக்ரான். சரிங்களாயா? அதுக்கப்புறம் இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்டீரியாவில் என்ன மரபு பொருள் அப்படின்னு கேட்பாங்க. என்ன மரபு பொருள் அப்படின்னா டிஎன்ஏ. என்ன மரபு பொருள்யா? டிஎன்ஏ. சரிங்களா? மரபு பொருள் என்னன்னா டிஎன்ஏ. இது என்னது? டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏ அப்படின்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். ரிபோ நியூக்ளிக் அமிலம். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். என்னையா? டிஆக்சி அப்படின்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். சரிங்களா? டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். சரிங்களா? இதுல எதிர்ப்பு பொருள் பாக்டீரியாவுக்கான எதிர்ப்பு பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. லைசோசோம். என்னதுயா? லைசோசோம். பாக்டீரியாவுக்கான எதிர்ப்பு பொருள் என்ன அப்படின்னா லைசோசோம். சரிங்களா? பாக்டீரியா எதிர்ப்பு பொருள். சரிங்களா? இதெல்லாம் பாக்டீரியாவில் பேசிக்கா தெரியணும். சரிங்களாயா? அதுக்கப்புறம் உள்ள போவோம். ஒரு 13-14 நோய்கள் தான் இருக்குது பாக்டீரியாவில். ஃபர்ஸ்ட் வந்து என்னதையா? காச நோய். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்னதையா? காச நோய். இதுக்கான நோய் கிருமி என்ன? என்னப்பா? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இதுக்கான நோய் கிருமிக்கு பேர் என்னப்பா? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். சரிங்களா? இந்த காச நோய்க்கான நோய்க்கிருமியை பிரித்தெடுத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. காச நோய்க்கான நோய்க்கிருமியை பிரித்தெடுத்தவர் யார் அப்படின்னா ராபர்ட் கோச். யார்யா? ராபர்ட் கோச். சரிங்களா? யாருப்பா? ராபர்ட் கோச். சரிங்களா? யார்? ராபர்ட் கோச் பிரித்து எடுத்திருக்கார். சரிங்களா? மைக்கோபாக்டீரியா அப்படின்ற டியூபர்குலோசிஸ் காச நோய்க்கான நோய்க்கிருமியை பிரித்து எடுத்தவரும் ராபர்ட் கோச் தான். பாக்டீரியாவின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாலும் ராபர்ட் கோச் தான். இதனை உறுதிப்படுத்தும் சோதனை என்ன அப்படின்னு கேட்பாங்க. மாண்டு சோதனை. சரிங்களா? மாண்டு சோதனை மூலம் காச நோய் உறுதிப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? எந்த நோயின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது? காச நோய் வந்து மாண்டு சோதனையின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகிறது. மாட்டு முறையில் பிரித்தெடுக்கப்படக்கூடிய உலகம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நிக்கல். மாட்டு முறையில பிரித்தெடுக்கப்படக்கூடிய உலகம் எது அப்படின்னா நிக்கல். சரிங்களா? எந்த நோய் அப்படின்னா காச நோய். உலக காச நோய் எதிர்ப்பு தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்பாங்க. மார்ச் 24. உலக காச நோய் எதிர்ப்பு தினம் என்னைக்குப்பா? மார்ச் 24. உலக காச நோய் எதிர்ப்பு தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா மார்ச் 24. சரிங்களா? உலக காச நோய் எதிர்ப்பு தினம். அவ்வளவுதான் காச நோய். காச நோயினால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. உறுப்பு கேட்டாங்க அப்படின்னா நுரையீரல். சரிங்களா? உறுப்பு கேட்பாங்க. உறுப்பு கேட்டாங்கன்னா என்னப்பா? காச நோயினால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்புக்கு பேரு நுரையீரல். 2 நுரையீரலுக்கு இடைப்பட்ட பாட்டு என்னப்பா? 2 நுரையீரலுக்கு இடைப்பட்ட பாட்டுக்கு பேரு என்ன அப்படின்னு கேட்பாங்க. மீடியாஸ்டினம். என்னையா? 2 நுரையீரலுக்கு இடைப்பட்ட பாட்டுக்கு பேரு என்ன அப்படின்னா மீடியாஸ்டினம். நுரையீரலை சுற்றியுள்ள உறைக்கு பேரு என்ன அப்படின்னா புளூரா. சரிங்களா? இதுவும் கேட்கலாம். நுரையீரல்ல சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இது கேட்பாங்க. சரிங்களா? அப்ப காச நோயினால் முக்கியமாக பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு அப்படின்னா நுரையீரல். 2 நுரையீரலுக்கு இடைப்பட்ட பாட்டுக்கு மீடியாஸ்டினம். நுரையீரலை சுற்றியுள்ள உறை வந்து புளூரா. சரிங்களா? அடுத்த நோய் என்ன நோய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைபாய்டு. சரிங்களா? டைபாய்டு. டைபாய்டு நோயை ஏற்படுத்தக்கூடிய இது நோய் கிருமிக்கு பேரு என்ன அப்படின்வாங்க. சால்மோனல்லா டைபி. என்ன டைபிப்பா? சால்மோனல்லா டைபி. இதனை உறுதிப்படுத்தும் சோதனை. இது முக்கியமானதையா கேட்கறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இதனை உறுதிப்படுத்தும் சோதனை என்ன அப்படின்னா வைடால் சோதனை.
கேட்பாங்கப்பா. எந்த சோதனையின் மூலம் டைபாய்டு காய்ச்சல் உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அல்லது வைடால் சோதனையின் மூலம் உறுதிப்படுத்தக்கூடிய நோய் எது அப்படின்னா டைபாய்டு. சரிங்களா? இது எது மூலம் பரவக்கூடியது, இதனால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னா குடல். சிறுகுடல் பெருங்குடல் 2 இருக்கு. சிறுங்குடலோட நீளம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 to 7.5 மீட்டர். பெருங்குடல் அப்படின்னா 1.5 மீட்டர் நீளம். சரிங்களா? சிறுகுடலோட நீளம் கேட்டாங்கன்னா 6 to 7.5 மீட்டர். பெருங்குடல் கேட்டாங்கன்னா 1.5 மீட்டர். சரிங்களா? அடுத்து காலரா. காலரா நோயை ஏற்படுத்தக்கூடிய நோய் கிருமிக்கு பேரு என்ன அப்படின்னு கேட்பாங்க. விப்ரியோ காலரே. என்னப்பா? விப்ரியோ காலரே. சரிங்களா? இதுவும் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு. இது எதன் மூலம் பரவுகிறது அப்படின்னா நீர். எதன் மூலம் பரவுகிறது? நீர். சரிங்களா? நீர் மூலம் பரவக்கூடியது. நீரை யாருப்பா கண்டுபிடிச்சா? ஹென்றி கேவண்டிஸ். யார் கண்டுபிடிச்சா? ஹென்றி கேவண்டிஸ். யார் கண்டுபிடிச்சா? ஹென்றி கேவண்டிஸ். யார் கண்டுபிடிச்சா? ஹென்றி கேவண்டிஸ் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. யாருப்பா கண்டுபிடிச்சா? ஹென்றி கேவண்டிஸ். இவர் தான் யாரை எதுப்பா கண்டுபிடிச்சாரு? ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சவரும் இவர் தான், ஹென்றி கேவண்டிஸ் தான். நீர் H2O. சரிங்களா? நீர்ன்றது H2O. நீரினுடைய அடுத்துக்கு என்ன கேட்பாங்கன்னா நீர் இருக்கு பார்த்தீங்களா? நீருக்கு நிரந்தர கடினத்தன்மை, தற்காலிக கடினத்தன்மை. சரிங்களா? நிரந்தர கடினத்தன்மை, தற்காலிக கடினத்தன்மை அப்படின்னு இருக்கு. தற்காலிக கடினத்தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா மெக்னீசியம் கால்சியம் கார்பனேட் உப்புகள். மெக்னீசியம் கால்சியம் கார்பனேட் உப்புகள். சரிங்களா? மெக்னீசியம் கால்சியம் கார்பனேட் பைகார்பனேட் உப்புகள். சரிங்களா? தற்காலிக கடினத்தன்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா இதே மெக்னீசியம் கால்சியம் தான், குளோரைட் உப்புகள். சரிங்களா? கேட்பாங்கப்பா. சரிங்களா? அதுக்கடுத்து தற்காலிக கடினத்தன்மையை எதன் மூலம் நீக்கலாம் அப்படின்னா கொதிக்க வைத்தல் மூலம் நீக்கலாம். தற்காலிக கடினத்தன்மை எதன் மூலம் நீக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. கொதிக்க வச்சீங்கன்னா தற்காலிக கடினத்தன்மை அந்த உப்புகள்லாம் அடியில் படிஞ்சிரும், நீக்கிடலாம். ஆனால் நிரந்தர கடினத்தன்மை எதன் மூலம் நீக்கலாம் அப்படின்னா சலவை சோடாவை சேர்ப்பதன் மூலம். சரிங்களா? சலவை சோடா என்னப்பா? சோடியம் கார்பனேட்டை சேர்ப்பதன் மூலம் சீக்கலாம். சோடியம் கார்பனேட். அது இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா அயனி பரிமாற்றம். என்ன பரிமாற்றம்யா? அயனி பரிமாற்றம். அப்ப தற்காலிக கடினத்தன்மையை கொதிக்க வைத்தல் மூலம் நீக்கலாம். நிரந்தர கடினத்தன்மையை சலவை சோடா சேர்ப்பதன் மூலமும் அயனி பரிமாற்றம் மூலமும் நீக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டையுமே நீக்க வைக்கக்கூடிய முறைக்கு பேரு என்ன அப்படின்னா கொதிக்க வைத்தல் வாழை வடித்தல். சரிங்களா? வாழை வடித்தல் முறையில நீரினுடைய தற்காலிக கடினத்தன்மையும் நீக்கலாம், நிரந்தர கடினத்தன்மையும் நீக்கலாம். கேட்பாங்கப்பா. வாழை வடித்தல் முறையில் நீரின் எந்த தன்மை நீக்கப்படுகிறது அப்படின்னா தற்காலிக கடினத்தன்மையை நீக்கலாம், நிரந்தர கடினத்தன்மையும். தற்காலிக கடினத்தன்மையை மட்டும் நீக்க வைக்கிறது கொதிக்க வைத்தல். நிரந்தர கடினத்தன்மையை மட்டும் நீக்கிறது சலவை சோடா அயனி பரிமாற்றம். ரெண்டையும் வாழை வடித்தல். சரிங்களாயா? நீர் கேட்டாங்கன்னா கேட்பாங்க. நீர்ல ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 8, 1:8 ரேஷியோல இருக்கு. என்ன ரேஷியோயா? 1:8 ரேஷியோல இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன நோய்? பிளேக் நோய். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன நோய்ப்பா? பிளேக் நோய். சரிங்களா? பிளேக் நோய் என்ன நோய்யா? பிளேக் நோய். பிளேக் நோய் எதன் மூலம் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. எலி. எதன் மூலம்ப்பா? எலி மூலம் ஏற்படுகிறது. எது மூலம்? எலி மூலம் ஏற்படக்கூடியது. இதுக்கான நோய் கிருமிக்கு பேரு என்ன அப்படின்னா எர்சீனியா பெஸ்டிஸ். சரிங்களா? எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்றது பிளேக் நோயை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப பிளேக் எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பாக்டீரியா டிசீஸ்ல தான் வரும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிபிலிஸ். இது ஒரு பால்வினை நோய். என்னையா? பால்வினை நோய். என்ன நோய்? பால்வினை நோய். இதுக்கான நோய் கிருமி என்ன அப்படின்னா ட்ரிப்னோமா பாலிடம் சிபிலிஸ். இதுக்கான நோய் கிருமிக்கு பேர் என்னப்பா? ட்ரிப்னோமா பாலிடம் சிபிலிஸ். அதுக்கடுத்து வாங்க பாக்டீரியா டிசீஸ்ல. அடுத்து நிசெரிசியா கொனேரியா. சரிங்களா? கொனேரியா நோயை ஏற்படுத்தக்கூடியது. கொனேரியா நோயை ஏற்படுத்தக்கூடியது எதுப்பா? நிசெரிசியா கொனேரியா. இதுவும் ஒரு பால்வினை நோய் தான். இதுவும் என்ன அப்படின்னா பால்வினை நோய் தான். சரிங்களா? இதுவே கேட்டிருக்காங்க. எந்த நோய் மேக வெட்டை நோய் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொனேரியா. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேசிலஸ் சீதபேதி. பேசிலரி இல்ல,
பேசிலஸ் சீதபேதி. சரிங்களா, 2 சீதபேதி இருக்கியா, அமிபிக் சீதபேதி வேற, பேசிலஸ் சீதபேதி வேற. பேசிலஸ் சீதபேதியை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா ஜிசிலா சிட்டினம். என்னப்பா, ஜிசிலா டிசினம். அதுக்கடுத்து டிப்தீரியா அப்படின்ற தொண்டை அடைப்பான். இதுக்கு பேர் என்னையா, தொண்டை அடைப்பான். சரிங்களா, தொண்டை அடைப்பான் இதை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க. தொண்டை அடைப்பான் இதனை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா கொரணி பாக்டீரியம் டிப்தீரியே அப்படின்றது. என்னப்பா, கொரணி பாக்டீரியம் டிப்தீரியே. அடுத்தது டெட்டனன்ஸ் அல்லது ரணஜன்னி. கிளாஸ்டீரியம் டெட்டனி இதை ஏற்படுத்தக்கூடியது எதுப்பா, கிளாஸ்டீரியம் டெட்டனி. அதுக்கடுத்து நிமோனியா காய்ச்சல். என்ன காய்ச்சல்யா, நிமோனியா காய்ச்சல். சரிங்களா, நிமோனியா காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னு கேட்பாங்க. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. இது என்ன அப்படின்னா நுரையீரல். சரிங்களா, இதுவும் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னா நுரையீரல். ஏற்கனவே எதுப்பா பார்த்தோம், காச நோய் பார்த்தோம். அடுத்து கக்குவான் இருமல் எது அப்படின்னா போர்ட்டல்லா பெர்டூசிஸ். என்னப்பா, போர்ட்டல்லா பெர்டூசிஸ். சரிங்களா, அதுக்கடுத்து பாக்டீரியா டிசீஸ்ல வேற என்ன இருக்கு அப்படின்னா தொழுநோய். என்னதுயா, தொழுநோய். இது ஒரு பாக்டீரியா டிசீஸ் தான். என்னதுப்பா, தொழுநோய். இது ஒரு பாக்டீரியா டிசீஸ் தான். இதனை ஏற்படுத்தக்கூடியது எது அப்படின்னா மைக்கோபாக்டீரியம். சரிங்களாயா, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்றது தான் இதை ஏற்படுத்தக்கூடியது. எதையா, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்றதா இதனை ஏற்படுத்தக்கூடிய தொழுநோயை ஏற்படுத்தக்கூடிய நோய்க்கிருமி. சரிங்களா, தொழுநோயை ஏற்படுத்தக்கூடிய நோய்க்கிருமி. சரிங்களா,